குட்டி ஸ்டோரி. ராமு சோமு. ராமுவும் சோமுவும் மிகச்சிறந்த நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வசிச்ச கிராமத்தை தாண்டி ரொம்ப தூரம் போய் விளையாண்டாங்க. அப்ப ராமு கால் தவறி அங்க இருந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். ரொம்ப பயந்து போன ராமு தன்னை காப்பாத்த சொல்லி கத்துனான். சத்தம் கேட்ட சோமு அங்க வந்து பார்த்தான். அவனும் யாராவது உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தான். ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய அங்க யாருமே இல்ல. அப்பதான் அங்க ஒரு வாளியும் கயிறும் இருக்கிறத பார்த்தான் சோமு. உடனே வாளியை எடுத்துட்டு வந்து ராமு கிட்ட தொங்க விட்டான். ராமு அந்த வாளிய பிடிச்சுக்கிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கயித்தை இழுத்து ராமுவை காப்பாத்துனா சோமு. 2 பேரும் தங்களோட கிராமத்துக்கு வந்து நடந்ததை சொன்னாங்க. ஆனா ஊர்ல இருந்த யாரும் அவங்க பேச்ச கேட்கல. அது எப்படி ஒரு சின்ன பையன் கிணத்துக்குள்ள இருக்கிறவன இழுத்து தூக்க முடியும்னு கேட்டாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒரு தாத்தா சிரிச்சாரு. உடனே எல்லாரும் அவர்கிட்ட ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, நான் அந்த பையனை நம்புறேன். அவன் சொன்னது உண்மையாதான் இருக்கும். தன்னோட நண்பனை காப்பாத்தும் போது உங்கள மாதிரி நம்பிக்கை இல்லாத சொற்களை யாரும் அவன்கிட்ட சொல்லல. அதனாலதான் அவன் கண்டிப்பா பலசாலிதான். அவனோட பலத்தையும் தன்னம்பிக்கையும் பார்க்கும்போது அவன் மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கான். ஒருவேளை உங்கள மாதிரி யாராவது உன்னால முடியாது, வாளிய தூக்க உனக்கு பலம் போதாதுன்னு சொல்லி இருந்தா அவனோட தன்னம்பிக்கை தகர்ந்து அவனோட நண்பனை காப்பாத்த முடியாம கூட போயிருக்கலாம். தன்னம்பிக்கையோட அந்த செயலை செஞ்சு குழந்தைகிட்ட தன்னம்பிக்கை வளர்க்கிற சொற்களை சொல்லுங்க. இது மாதிரி அவநம்பிக்கையான சொற்களை சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அது அங்க இருந்த எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராமுவை காப்பாத்தின சோமுவை எல்லோரும் பாராட்டினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.